இன்கேஸ் அது ஆணுக்கு இருந்ததுன்னா ரொம்ப அழகான மனைவி அமையும், நல்ல பணம் இருக்கக்கூடிய புருஷனா அமையும். லக்னத்தை வச்சு எப்படி அதிர்ஷ்டமா மாத்திக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு வரோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது கும்ப லக்னம். நீங்க கும்ப லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தா இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விஷயங்களை மாத்தக்கூடிய ரகசியம் இங்க இருக்கு. கும்ப லக்னத்துல பிறந்தவங்க அப்படின்னா நீங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சில ரகசியங்கள் இருக்கு. பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சொல்ல போற இந்த விஷயங்கள் ஓகேங்களா மிக முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அதிதேவதை யார் அப்படின்னு தெரிய வேண்டியது அவசியம். உங்களுடைய ஜாதகத்துடைய அதிபதியா யார் அப்படின்னா சனி பகவான். இந்த லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான். ஓகேங்களா? இந்த கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மெயினா பிரச்சனை எதுல வரும்னா கல்யாணத்துல தான் வரும். அந்த கல்யாணத்துல ஏற்படக்கூடிய தடைகள் அதை உடைக்கிற விஷயத்தையும் இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது யாருன்னா சுக்கிர பகவான். கும்ப லக்னத்துக்கு கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானு யோகக்காரனா விளங்குறார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த சுக்கிர தசை அப்படின்னா சுக்கிர புத்தி இது நடக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார். அந்தந்த வயசுக்கு அந்த தசாபதி வரும்போது அந்தந்த யோகத்தை அள்ளி கொடுப்பார். அதுதான் இதோடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறது அவசியம். அதே போல திருமண வயசுல அதே போல உங்களுக்கு சனி பகவானு எந்த ஒரு கெட்டது பண்ண மாட்டார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏழரை சனி, ஆசிரம சனி, இந்த சனி, அந்த சனி, எந்த சனியா இருந்தாலும் உங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டார். அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். உங்களுக்கு நன்மை செய்யாத அது யாரு? அப்ப நமக்கு யாரா கெடுக்கிறது நம்மள அப்படின்னீங்கன்னா சந்திர பகவானும் செவ்வாயும் தான் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ அவங்களை சரியா வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அது எப்படி பண்றதுன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? அந்தந்த தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்துல இல்ல இந்த சந்திர தசை வருது, சந்திர புத்தி இல்ல செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல நீங்க மெயினா செய்ய வேண்டியது கடவுள் வழிபாடு தான். இறை வழிபாடு மாத்திரமே உங்களுக்கு வழியை கொடுக்கும். ஓகேங்களா? இது இன்னொன்று மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை வரக்கூடிய காலமா இருந்தா வச்சுக்கோங்களேன். அப்புறம் புதன் புத்தி நடக்கிற காலமா இருந்தாலும் பெருமாள் கோயிலுக்கு ஓடி போயிடுங்க. ஏதாவது மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த தசா புத்திகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறும். ஓகேங்களா?